Hi guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பில்லிங் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் பில்லிங் சாஃப்ட்வேர். இது வந்து 4வது பார்ட். ஆல்ரெடி நம்ம வந்து 3 பார்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாத்துங்க. சோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4வது பார்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். சோ அதனால போய் அதை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சோ இது வந்து நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வெப்சைட்ல நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படினா இப்படி இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நம்ம சரியா டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா டெமோன்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த டெமோவில் வந்து 2 சாஃப்ட்வேர் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இந்த மாஸ்டர் பற்றி பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட்டில் வந்து சேல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தேர்ட் பார்ட்டில் வந்து எக்ஸ்பென்சிவ் பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ரிப்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரிப்போர்ட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்சாதே 2 பார்ட்டாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரே பார்ட்னா ரொம்ப லென்த்தியாக போகும், பார்க்க நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரிப்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மாஸ்டர் வந்து பர்ச்சேஸ் சொல்லியிருக்கும். ஸோ பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும். ராஸ்டிக் நம்ம ஒன்றும் போட்டுருவோம். ஸோ அது நம்ம தேவையில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இன்வர்டுங்கிறது நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இதை பற்றி நம்ம வீடியோ போடவே இல்லை. ஸோ அதனால் இதுவும் விட்டுரும். ஓகேங்களா? வேணும்னா நெக்ஸ்ட் நம்ம வேணும்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் நம்ம நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினானது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ். நம்ம அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணுற ஆளுக்கு வந்து இதுதான் மெயினான ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி நிறைய பேர் கேட்குறாங்க, மாதம் நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எடுக்க முடியுமா, நம்ம வந்து ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி கேட்குறாங்க. அதனால் வந்து மெயினாக வந்து இதை பற்றி நான் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. சேல்ஸ் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது நீங்கள் வந்து பில்லு போகிற எல்லாமே நீங்கள் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன மாதம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து இப்போ கரண்ட்டாக 18ஆம் தேதி வரைக்கும் எல்லா கஸ்டமர் பேரும் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஆல் கஸ்டமர் போட்டுட்டு ஆல் ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுவுமே ஆல், இது பேமெண்ட் ஆல். ஃபைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த இடத்துல வந்து போயிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கஸ்டமருக்கு எப்பப்பெல்லாம் பில்லு போட்டிங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து வரும், கேஷ் இன் ஹேண்ட். ஓகேங்களா? ஸோ இது கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ஏன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த நேரத்தை வந்து என்னென்ன பில்லு போட்டிருக்கோம், என்ன மெட்டீரியல்லாம் போட்டிருக்கோங்கிறது நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பேமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸு இதுவும் தேவைப்படாது. நம்ம வந்து சேல்ஸ் லெட்ஜர். இந்த சேல்ஸ் லெட்ஜருங்கிறது ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அன்லிமிட்டட் வெப்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேட்டா செலக்ட் பண்ணலை. டேட் செலக்ட் பண்ணோம்னா அந்த டேட்டு மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம டேட்டா செலக்ட் பண்ணல, இது வந்து ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 5 தான் காட்டும், 5 6 தான் காட்டும். நம்ம என்ட்ரி பார்த்திங்கன்னா 25 என்ட்ரிக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல போய்ட்டு ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் கஸ்டமர் பேர். ஓகேங்களா? இது வந்து பில்லு அமௌண்ட் 3,24,412 டோட்டல் பில்லு வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க மொத்தம் பெய்டே பார்த்திங்கன்னா 80,000 தான் பேமெண்ட்டே பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து 2,40,000 நிற்கிது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஓல்டு பேலன்ஸ் வந்து நம்ம எப்பப்போ ஆட் பண்ணியிருக்கோம் அதில் டீட்டெயில்ஸில் வரும். அதே மாதிரி அவங்க எப்போ பேமெண்ட் கொடுத்தாங்க, இப்போ வந்து 15ஆம் தேதி தான் அவங்க வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து 0வில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட்டை கொடுக்கல. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது டெஸ்டிங் கஸ்டமர் கிளிக் பண்ணி ஃபைன் கொடுத்தோம்னா டெஸ்டிங் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 பில்லு போட்டிருக்கோம். எந்த பேமெண்ட்டுமே தரல, 15,000 பேலன்ஸ் அப்படியே நிற்குது. என்னென்னலாம் பில்லு போட்டுருவோங்கிறது நீங்கள் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நீங்கள் வந்து பில்லு வந்து பார்த்துக்கலாம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பில். இந்த எஸ்டிமேட் பில்லுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ டேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து சேல்ஸ் பில்லு. இது வந்து டேக்ஸ் இல்லாமல் நான் வந்து பார்க்கலாம், அதான் எஸ்டிமேட் பில்லு. ஸோ இதில் வந்து வெறும் கஸ்டமர் லிமிட்டட் செலக்ட் பண்ணி ஃபைன் கொடுத்தோம்னா எதுவுமே வராது. எனக்கு கேட்டால் நம்ம எஸ்டிமேட் பில்லை போடவே இல்லை அது வரைக்கும், அதனால் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் டீட்டெயிலுங்கிறது நம்ம வந்து 3ஆம் பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். இதில் வந்து ஆள் கொடுத்துட்டு போன மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் ஃபைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வரும். மொத்தம் வந்து 25,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டீ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதம் மட்டும் எனக்கு வேணும், எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அக்டோபர்லேருந்து அக்டோபர் 31 போன மாதம். ஓகேங்களா? டீ ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீ தான் வரும். இந்த 10ஆம் மாதம் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த மாதத்தில் 450 டீ மட்டும் செலவு பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து அன்லிமிட்டட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா
இவர் வந்து ஒரு 3500 வாங்கியிருக்காப்ல அட்வான்ஸ் அந்த மாதிரி. ஓகேலா, நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு எப்படி என்ட்ரு பண்ணுறது தெரியலனா போன பாட்டில் நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேலா, சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பில் ஆடிட்டர், இதுதான் மெயினான ஒரு இது. இந்த இடத்துல வந்து டேட்டு இப்போ போன மாதம் 30 ஒரு மாதம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அன்லிமிட்டெட் அப்படிங்கிற கஸ்டமர் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அன்லிமிட்டெட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பாருங்கள். 2 பில்லு மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நெட் அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளவோ, டோட்டல் அமௌண்ட்டு இது எவ்வளோ, இது வந்து இந்த மாதிரி வந்துடும். இதே நம்ம வந்து ஆல் கஸ்டமர் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து போன மாதம் இந்த மாதம் வரைக்கும் பார்ப்போம். ஓகேலா, அப்போ தான் வரும் உங்களுக்கு நிறையா. அப்போ தான் நிறைய பில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேலா, மொத்தம் பாருங்கள் 11 என்ட்ரிஸ் வந்திருக்கு. செலக்ட் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்தோம்னா எல்லாமே வந்துடும். ஓகேலா, சரி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த ஒரு கஸ்டமர் பில்லோட மட்டும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது நம்ம ஒரு மாதம் போடும்போது நமக்கு நிறைய பில் வரும். நம்ம ஒரு மாதம் போடலை, சும்மா டெஸ்டிங் மட்டும் தான், சும்மா சாம்பிள் போட்டு வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு கம்மியாக காட்டுது. இது வந்து நெட் அமௌண்ட்டு, இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, பிரிண்ட் ஃப்ரீ வந்துச்சுங்களா. இது அப்படியே பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து நீங்களும் பார்த்துக்கலாம். ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு உங்கள் ஆடிட்டருக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேலா, ஸோ நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ பழைய இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் போய் என்ன சொல்கிறேன்னா பழைய பாட்டெலாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேலா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.